யார் ஹீரோ, யார் வில்லன், யார் ரெட் பில், யார் ப்ளூ பில்? ரஜினி மற்றும் கமல்ஹாசன் இணைந்து நடிக்கக்கூடிய திரைப்படம் நெல்சன் டைரக்ஷனில். ஸோ அந்த படத்துடைய ரீசெண்டாக அறிவிச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அப்போலேருந்தே ஒரு டிபேட், யார் ஹீரோ யார் வில்லன் இந்த படத்தில் அப்படிங்கிறது தான் சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, ரஜினி மற்றும் கமல்ஹாசன் ரசிகர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய டாக்காக வந்து இது போயிட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் யார் ஹீரோவாக இருக்க போகிறா, யார் வில்லனாக இருக்க போகிறா அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பல வருஷங்களுக்கு கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 47 வருஷத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே படத்தில் நடிக்கிறாங்க அப்படின் போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் தமிழ் சினிமாவினுடைய முதல் 1000 கோடி வசூலாக இருக்கும் அப்படி இப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் இனிமேல் தான் படத்தை ஆரம்பிக்கவே போகிறாங்க. பட் அதுக்குள்ளே யார் ஹீரோ யார் வில்லன், ஏன்னா அந்த படத்தினுடைய அந்த ப்ரொமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுலேயே வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே கமல்ஹாசனை காட்டுறாங்க, அப்புறம் தான் ரஜினியை காட்டுறாங்க. நேம் போடுறப்ப கூட ஃபஸ்ட் எடுத்தோன்னே கமல்ஹாசனை காட்டுறாங்க, அப்புறம் தான் ரஜினியை காட்டுறாங்க அப்படின்லாம் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அதிருப்தி ரஜினி ரசிகர்கள் மத்தியிலேருந்து நான் கவனிக்க முடிஞ்சது. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, யார் ஹீரோ யார் வில்லன் அப்படின்ட்டு. ஸோ இந்த நேரத்தில் தான் நாம் இவங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வில்லன் ரோலில் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது தான் இவ்வளோ வில்லன் படங்கள் நடிச்சிருக்காங்களா, அதாவது வில்லன் கேரக்டரில் ரெண்டு பேருமே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ யார் வில்லன் யார் ஹீரோ அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். குறிப்பாக யார் ரெட் பில் யார் ப்ளூ பில் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல ரஜினி அவர்கள் நெகட்டிவ் விஷயத்தில் வில்லன் ரோலில் நடித்த படங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஆக்சுவலாக ரஜினி அவர்கள் அறிமுகமானதே அவருடைய ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருந்தார். அதாவது வில்லனா நடிச்சு தான் அவர் படிப்படியாக ஹீரோவாக மாறினார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இப்போ இருக்கிற ஜென்சி பசங்களுக்குலாம் தெரியாது. ஸோ அதன் போல் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா அவர் ஆரம்பத்தில் ஒரிஜினலாகவே அவர் வில்லன் தாமா அப்படின்ற மாதிரி வில்லனாக ஆரம்பித்து தான் அதுக்கு பிறகு படிப்படியாக ஹீரோவாகி சூப்பர் ஸ்டாராக இப்போ மாறி இருக்காரு. 1976 3 முடிச்சு திரைப்படம் நம்ம இயக்குனர் பாலச்சந்தர் இயக்கத்தில் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி இவங்க 3 பேரும் நடிப்பில் ஒரு முக்கோண காதல் கதையாக இருக்கும். அந்த படத்தில் அதான் ரஜினி அவர்கள் ஒரு ஃபுல் லென்த்தில் நெகட்டிவ் ஷேடில் பண்ண முதல் திரைப்படம். அந்த படத்தில் அவர் தான் வில்லன், தன்னுடைய நெருங்கிய நண்பனாக இருப்பார் கமல்ஹாசன். ஸோ அவரையே கொலை பண்ணுற அளவுக்கு போவார் அவர். பிரசாந்த் அப்படின்ற கேரக்டரில் பின்னி எடுத்திருப்பார். ஸ்ரீதேவியை மிரட்டுற காட்சிகள், அங்கே காதல், இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு கேரக்டராக இருக்கும், பின்னி எடுத்திருப்பார். அதான் அவருடைய முதல்ல பண்ண ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர். 1977 அவர்கள் அப்படின்ற திரைப்படம், இதுவும் பாலச்சந்தர்களுடைய திரைப்படம் தான். இந்த படத்தில் ராமநாதன் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரு டாக்ஸிக் ஹஸ்பண்ட் கேரக்டரில் அவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தில் ஆரம்பத்தில் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லவனாக இருப்பார். போக போக அந்த டாக்ஸிக் அவருடைய குணம் அப்படியே வெளியே வரும்போது அவர் கொடுக்கக்கூடிய வில்லத்தனம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். மனுஷன் கலைக்கு எடுத்துருப்பார் சூப்பர் ஸ்டார் அப்போவே. அதே 1977 ஆடுபுலி ஆட்டம் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில். ஸோ அந்த படத்துலையும் கமலோட தான் சேர்ந்து நடிச்சிருப்பார். அந்த படத்துலையும் ரஜினி அவர்கள் வில்லன் ரோல் தான் பண்ணியிருப்பார். அதுக்கு பிறகு அதே 1977 16 வயதினிலே திரைப்படம், ஒரு எவர்கிரீனான ஒரு திரைப்படம் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸோ அந்த திரைப்படத்தில் தான் அவருக்கு அப்படியே ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறிச்சு. ஓகே, வில்லன்னா இனிமேல் இவர் தான்ப்பா அப்படின்ற அளவுக்கு அவருடைய கேரக்டர் பேசப்பட்டது. அந்த பரட்டா கேரக்டர், பற்ற வச்சுட்டே பரட்டை, இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குற, அதாவது வில்லனுக்கே ஒரு ஸ்டைலான ஒரு வில்லன், கிராமத்தில் கூட வில்லன் தான், பட் இருந்தாலும் அதுலேயே கெத்தாக ஸ்டைலாக ஒரு வில்லன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்வாகோட அந்த பரட்டை கேரக்டரில் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் கமல்ஹாசன் சப்பானி அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு உயிரை கொடுத்து நடிச்சிருந்திருப்பார். பட் இவர் பரட்டை கேரக்டரில் அப்படியே ஸ்டைலாக வந்து ஸ்வாக் பண்ணிட்டு அந்த படத்தில் ஒரு வில்லனாக ஜொலிச்சிருந்திருப்பார். இப்போ வர அந்த பரட்டை கேரக்டர் பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னா பார்த்துக்கோங்க எப்படி மிரட்டியிருக்காரு அப்படிங்கிறத. அதே 1977 காயத்ரி அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்த படத்தில் ராஜரத்னம் அப்படின்ற ஒரு கேரக்டர். இதில் வந்து அவருடைய எப்படி இருக்கும், இதுவும் ஸ்ரீதேவி தான் ஹீரோயின். இதில் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அவர் வில்லன் சொல்ல முடியாது, பட் அவர் கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் தான் அவருக்கு. அதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார். அந்த படத்தில் அவர் இந்த ஆபாச வீடியோக்கள்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார். தன்னுடைய மனைவி கூட இருக்கிற வீடியோவே எடுத்து இது பண்ணிடுவார். அதுக்கு பிறகு அது தெரிய ஆரம்பிச்சு அந்த கேரக்டரே வேறு லெவலில் பண்ணியிருப்பார் ரஜினி அவர்கள். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அவர் இந்த மாதிரி நிறைய ரோல் பண்ணியிருக்காரு. 1978 மாங்குடி மைனர்னு ஒரு திரைப்படம், அதில் குமார் அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருப்பார். அதுக்கு பிறகு 81 நெற்றிகன் திரைப்படம், சக்கரவர்த்தி, அந்த கேரக்டரை யாராலையும் மறக்க முடியாது. ஒரு உமனைசராக தான் அந்த படத்தில் அவர் இருப்பார். டபுள் ஆக்ஷன், அப்பா பையன். ஸோ அந்த அப்பா கேரக்டர் பயங்கர ஒரு கேரக்டர், அது எழுதின விதமே பயங்கரமாக இருக்கும். அதில் தான் அந்த கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அவர் ஸ்மோக் பண்ணுற ஸ்டைலு, இதெல்லாம் ஆகட்டும் அந்த வில்லத்தனத்தில் மிரட்டி இருப்பார். அதுக்கு பிறகு அவர் பெருசாக வில்லத்தனமான கேரக்டர்கள் பண்ணலை இதுக்கு பிறகு. பட் அப்பப்போ சின்ன சின்ன கேரக்டரில் நம்ம அவரை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சந்திரமுகி திரைப்படத்தில் வந்து வேட்டையன், அது வில்லன் தான் வேட்டையன் கதாபாத்திரம். ஸோ அந்த வேட்டையனுக்காக அவருடைய அந்த லுக்கு, அந்த ஸ்டைல் ஆகட்டும், அதுக்குள்ளே இருக்குது. அதாவது
வில்லன் கொடுத்தா ஈஸியாக டக்கு நம்மளால் பண்ணிட முடியும் அப்படின்றத அந்த வேட்டையின் ரோலில் ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருப்பாரு. அதுக்கு பிறகு எந்திரன் திரைப்படம், அந்த சிட்டி அந்த ரெட் சிப்பை உள்ள சொருன பிறகு அவர் வந்ததா ஆடுற அந்த ஒரு ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கும். வஷி அப்படின்ட்டு அவர் பண்ணக்கூடிய அதகலம் வேறு லெவலில் இருக்கும். டீப்பாக நீங்கள் இந்த படத்தில் கூட கவனிக்கலாம். அதாவது நம்ம கார்த்திக் சுப்ராஜ், விஜய் சேதுபதி கூட சேர்ந்து பண்ணாங்களா பேட்டை திரைப்படம், அந்த படத்தில் அவர் ஹீரோ தான். பட் கிளைமேக்ஸில் அவர் விஜய் சேதுபதிட்ட ஏமாத்திடுவார். அந்த இடத்துல இவர் வில்லனா தெரிவார். விஜய் சேதுபதியில் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்ன நம்பிட்டியப்பா நீ அப்படின்ற இடத்துல வந்து இவருக்கு டக்குன்னு ஒரு இடத்துல இவர் ஹீரோவாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு வில்லனா தெரிவார். விஜய் சேதுபதி பார்க்க அப்பாவே நிற்பார். அந்த சின்ன இடத்துல ஒரு வில்லனா பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பார் நெகட்டிவ் ஷேரில். ஸோ இந்த மாதிரி வில்லன் கேரக்டர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இவருக்கு ஈக்குவலாக கமல் அவர்களுமே பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய படங்கள் என்னன்றதை பார்த்துடலாம். கமல் அவர்களும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சில படங்களில் வந்து வில்லனாக நடிக்கலை அப்படின்னாலும் இந்த நெகட்டிவ் ஷேடில் நெகட்டிவ் கேரக்டரில் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. சொல்லதான் நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு திரைப்படம், குறிப்பாக சிவகுமார் கூட சேர்ந்து அவர் பண்ண படங்கள் தான். அதில் வந்து சிவகுமார் ஹீரோவாக இருப்பார். இவர் கொடுத்துட்ட ஒரு நெகட்டிவ் ஷேடு மாதிரியான கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த சொல்லதான் நினைக்கிறேன் திரைப்படம் மட்டும் இல்லை, அதுக்கடுத்து ரிலீஸ் ஆன பட்டிக்காட்டு ராஜா, குமாஸ்தாவின் மகள், அப்புறம் நம்ம நான் பிறந்த மண் சிவாஜி கூட சேர்ந்து பண்ணியிருப்பார். இந்த படங்கள்லாம் அவருடைய கேரக்டர் கிட்டத்தட்ட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது கொஞ்சம் நெகட்டிவ் விஷயங்கள் கலந்து எழுதப்பட்டிருக்கு. முழு நீள வில்லன் கிடையாது, பட் அவருடைய கேரக்டரை அந்த பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருப்பார். ஃபுல் லென்த் அவர் வில்லன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சிகப்பு ரோஜாக்கள் தான் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த படத்தில் அந்த திலீப் கேரக்டரில் மனுஷன் பின்னி எடுத்துகிட்டு அவருடைய அந்த லுக்காகட்டும் வேறு லெவலில் இருக்கும். அந்த அவர் வரும்போது அந்த ரெட் கலர் லைட் வச்சு காமிச்சிருப்பாங்க பேக்ரவுண்டில், வேறு லெவலில் மனுஷன் பின்னி எடுத்துருப்பார் அந்த திலீப் கேரக்டரில். அதே 1978 மலையாளத்தில் ஒரு படம் வந்தது, வயநாடன் தம்பன் அப்படின்ற ஒரு திரைப்படம். அந்த படம் கிட்டத்தட்ட சிகப்பு ரோஜாக்கள் மாதிரியே தான். ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு த்ரில்லர் கலந்த ஒரு ஹாரர் திரைப்படம் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதாவது அதே மாதிரி ஒரு பொண்ணுங்களாக அவர் கடத்திட்டு போய் ஏமாற்றிட்டு போய் பலி கொடுக்குற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த படம் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்க. அந்த படம் அவர் நெகட்டிவ் ஷேட் வில்லன் கிடையாது, பட் அந்த கேரக்டர் எழுதப்பட்ட அதாவது ஒரு பெண்ணாக கொண்டு போய் ஏமாத்துற மாதிரியான ஒரு கேரக்டர், அதுலேயும் மனுஷன் பின்னி எடுத்திருப்பார். ஸோ கட் பண்ணால் அதுக்கு பிறகு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆளவந்தான்லாம் அந்த நந்து கேரக்டர். இதுவும் அவர் டபுள் ஆக்ஷன் தான். அந்த டபுள் ஆக்ஷனில் நந்து கேரக்டருக்கு எழுதப்பட்ட விதமே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அந்த கடவுள் பாதி மிருகம் பாதி அந்த மொட்டை அடிச்சுக்கிட்டு உடம்பை ஏற்றிக்கிட்டு அவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு வில்லத்தனம் இருக்குது பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட அந்த படத்தில் ஹீரோவோட அந்த நந்து கேரக்டர் தான் பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்கும் அந்த படத்தையே. பிரித்து மேஞ்சிருந்திருப்பார் அந்த கதையை. அதுக்கு பிறகு 2008 தசாவதாரம் படத்தில் எல்லா கேரக்டருமே, அதாவது கிட்டத்தட்ட 10 கேரக்டர் கமல் அவர்கள் பண்ணியிருப்பார். அதில் வில்லன் கேரக்டர் ஃப்ளெட்சர் கேரக்டர். இது ஒரு ஹாலிவுட் ஆக்டர் கிடையாதுங்க, இவர் நம்ம கமல் அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. அப்படி அந்த கேரக்டர் என்ன கமல் மாதிரி நமக்கு தெரியாது. அப்படி அந்த அவர் மேக்கப் ஆகட்டும், அந்த வில்லத்தனம், இந்த ஃப்ளெட்சர், அதில் அவர் பேசக்கூடிய இங்கிலீஷ், அந்த இங்கிலீஷ் பேசுகிறதே இந்த சிதம்பரம் அப்படின்னு அதை பிரித்து பேசுகிற அந்த ஒரு விதம் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே மனுஷன் கலக்கியிருப்பார். தசாவதாரம் 2008 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக 2024 நம்ம கல்கி திரைப்படம் படத்தில் கொஞ்சம் நேரம் தான் வருவார். வந்தாலும் அவருடைய வாய்ஸ் வர இடத்துல அந்த ஒரு கம்பீரமான ஒரு எனர்ஜி தேற்று முழுக்க பரவாச்சுது. சுப்ரீம் யாஸ்கின் அந்த ஒரு கதாபாத்திரத்தில் மிரட்டி எடுத்திருப்பார். இப்போ கூட ரீசெண்டாக அமிதாப் பச்சனும் கமலர்களும் சந்திச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோலாம் ரீசெண்டாக வைரல் ஆகிட்டு இருந்தது. இப்போ ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற எதிர்பார்ப்பு என்னன்னா, யார் ஹீரோ அப்படிங்கிறது கிடையாது, யார் வில்லன் அப்படிங்கிறது தான். ஏன்னா கண்டிப்பாக ஹீரோவை விட வில்லனுக்கு தான் பவர்ஃபுல்லான இருக்கும், சமாளிக்கணும், அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் சூப்பராக இருக்கும். அப்படிங்கிறதுனால 2 பேர் ரசிகர்கள் ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கமல் மற்றும் ரஜினி, ரெட் பில் ப்ளூ பில், யார் ஹீரோவாக நடிக்கலாம், யார் வில்லனாக நடிக்கலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இவங்க 2 பேரும் இந்த மாதிரியான நெகட்டிவ் ஷேடில் பண்ணியிருக்க படங்களில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.